கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். என் குரு கேட்டிருப்பா என்ன, நான் ஞானம் அடைகிறதுக்கு அந்த கேள்வியெல்லாம் இருந்தது. எனக்குள் நீ உனக்குள் நான் அப்படின்லாம் சொல்லி, அதில் உயிர் உடம்பு எடுத்ததோ உடம்பு உயிர் எடுத்ததோ, உயிர் உயிராகவே இருக்குது எப்போவுமே. உயிர் தான் கடவுள். கடவுளுக்கு இன்னொரு பேர் இன்றைக்கி வச்சுக்கிறேன் நான், உடம்புல் அப்படின்ட்டு. இந்த 5 days கோர்ஸில் பேசினுக்கும் போது அடியே வந்தது. இமைப்பட்டு கடவுள் இல்லாமல் உடம்புல்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா கடவுள்னா தான் இல்லைன்றுவே, உடம்புல்னா இல்லைன்னு முடியாது. நீ உடம்புல இருக்கிறது ஒருத்தன் இல்லைன்னு சொல்ல முடியும்? நாளைக்கு பகுத்தறிவு வளர்ந்து உடம்புல இல்லை அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா உடம்புல ஏதோ ஒன்று இருக்குது. வெறும் மனம் மட்டும் இல்லை, தூங்கும்போது இதையெல்லாம் துடிச்சுன்னு இருக்குது, சாப்பிட்றோம் போகிறோம். அப்போது உடம்பு எடுத்துது அப்படின்னா உயிர் உடம்பு எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை குத்து வச்சுக்குது. உயிர் என்ன பண்ணுவது? உடம்பு எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை. உயிர் உடம்பு எடுக்கலை, உடம்பும் உயிர் எடுக்கலை. இந்த கேள்வியிலேருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம கேள்விக்குள்ளவே சிக்கிக்கின்னு அங்கேயே பதில் தேடுறோம். கேள்வி எப்படி கேட்டாங்க? உயிர் உடம்பு எடுத்துச்சா இல்லை உடம்பு உயிர் எடுத்துச்சான்னு கேள்வி கேட்டவுடனே நம்மளுடைய மூளை என்ன ஆகிடும்னா அங்கேயே நிற்கும், அதே யோசிக்கும். இப்போ உடம்பு எடுத்துருக்குமா, உயிர் எடுத்துருக்குமா, உடம்பு எடுத்துருக்குமா? கிடையவே கிடையாது, ரெண்டுமே இல்லை. மனம்தான். மனதுக்கு ஒரு உடம்பு ஒன்றுறதுக்காக உயிர் உடம்பு குத்து வச்சுது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே மூணாவது ஒரு பதில் இருக்குது. மனம் இந்த உடம்புல வாழணுன்றதுக்காக உயிர் உடம்பை உருவாக்கி கொடுத்துருக்குது. நம்ம என்ன நினச்சிட்டோன்னா, எதனா கேள்வி கேட்டால் என்ன போயிடுறான்? ராங் ஆர் ரைட்டு, ஆமாவா இல்லையா, எஸ் நோன்னு என்ன தெரிஞ்சுக்கிறான். ஆனால் மூணாவது பதில் இருக்குது. மூணாவது ஒரு பதில் இருக்குது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்புறமா இன்னொன்று இருக்குது, எனக்கு தெரியாதுன்றதும் ஒரு பதில், எனக்கு தெரியுமான்றதும் ஒரு பதில், எப்படி இது இருக்குதுன்றதும் பதில். நம்ம என்ன சொல்ல முடியாது. என் குரு என்னை புரிய வச்சான், டே என்ன கேள்வி கேட்டால் என்ன பண்ணாத, அங்கேயே சிக்கிங்கன்னு அங்கேயே என்ன பண்ணாத, தேடாத. உயிர் உடம்பு எடுத்துச்சா உடம்பு உயிர் எடுத்தால் என்ன பண்ணு? இப்போ நீ எத்தனை வருஷமாக எங்கே ஆராய்ச்சி பண்ணு? இப்போ இதே தான் பண்ணியிருந்தேன்னா பதில் எப்போ கிடைக்கும்? கடைசி வரைக்கும் கிடையாது. இப்படியே தான் கேட்டணும், கிடையவே கிடையாது. உயிர் உடம்பு கொடுத்தது எதுக்குடானா மனசுக்காக. எதுக்காக? இந்த கேள்வி கேட்கறது எதுன்னு ஒன்று பார்க்கணும். உயிர் உடம்பு கொடுத்ததா உடம்பு உயிர் எடுத்தானு ஒரு கேள்வி. இதில் எது எது நான் எங்கே சிந்திக்கிறேன்? மனசில் தான். அப்போது இந்த உடம்பை மனசுக்காக உயிர் கொடுத்தது, எடுக்கலை. உயிர் என்ன பண்ணிச்சு? கொடுத்தது. நாம் அது உள்ளே இருக்கிறோம், அதாவது மனம் அது உள்ளது. அப்படி புரிஞ்சுக்கணும் அந்த கேள்வியை. ஸோ எப்போவுமே கேள்வி பதில்னாக்கா அங்கேயே தேடக்கூடாது. நான் இங்கிலீஷ்லாம் நிறைய படிக்கல. குழந்தையா இருக்கும்போதெல்லாம் ஸ்கூலில் வந்து ஒரு அரசினர் ஆரம்ப இல்லை அதாவது அந்த எஸ்சி எஸ்டிக்கெலாம் படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்குமே, ஆதி திராவிட நலத்துறை ஆரம்ப பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளியில் தான் நான் படித்தேன். இங்கிலீஷ் தெரியாதுன்னொடனே இந்த வாட் இஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் அப்படின்னு அந்த வாட்டை மட்டும் எடுத்துகிட்டு பேரை போனோம்ல, அந்த மாதிரி பதில் இருக்கும் எப்போவுமே. இங்கிலீஷ் படித்தோம்னா எப்படிலாம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதே எடுத்து அப்படியே பதிலாகணுன்ற மாதிரி. ஏன்னா இங்கிலீஷ் தெரியாது இல்லை, என்ன பண்ணுவோம் நம்ம? நான் நீங்கள் இல்லை, நான் அது மாதிரி தான் பதிலெலாம் சொல்லுவேன். அந்த இங்கிலீஷ்லேருந்து அதிலே எடுத்து அதே எழுதி கட்டுரைலாம் கேட்டாங்கன்னா இருத்தெல்லாம் என்னென்ன இங்கிலீஷில் வாழுகுதோ எல்லாத்தையும் எழுதி கட்டுரை எழுதி வைத்துருவோம். வேறு வழி இல்லை, தெரியாது, மொழி தெரியாதுன்னும் போது என்ன பண்ணுறது? ஒரு பக்கம் கட்டுரை எதுனா என்ன பண்ணுறது நான்? அதனால் என்னென்ன இருக்குது எனக்கு தெரியுமோ. ஆமாம், அங்கே அப்போ நான் படிச்சிருப்பேன்ல, பட்டு வாசி சி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இல்லை பிற்காலத்தில் அது போலமா நான் தமாசா நினச்சினேன், மொழி தெரியலன்னா கூட நம்ம தப்பிச்சு வந்துக்கிறேன்டா அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள்லாம் அது மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். அப்படியா? எல்லோரும் பண்ணுறது தானே, என்ன பண்ணுறது? அந்த மாதிரி அந்த மாதிரி போட்டு தப்பிச்சு வந்துட்டேன். அதனால் என்ன பண்ணாதீங்க, கேள்வி கேட்டால் அதுக்குள்ளே சிக்கி தவிக்காதீங்க. உயிர் உடம்புன்னா மனம் ஒன்று இருக்குது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது.
நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.